இந்த இடத்துக்கு வந்து இலங்கையில் எல்லா பாகங்கள்லேருந்தும் மரக்கறிகள் வருது. யாழ்ப்பாணத்துலேருந்து என்னென்ன வர உங்களுக்கு? தேங்காய், மரவள்ளிக்கு. இந்த ஆட்சி மாறினதை என்னத்தை பற்றி நினைக்கிறீங்க? ஆட்சி மாறின நல்லமா? இந்த கரை ஃபுல்லாகவே வந்து எக்கச்சக்க கடைகள்லாம் இருக்கு. அன்னாசி எல்லாம் வந்து அப்படியே குவிச்சு வச்சுக்கணும். வணக்கம் எல்லாருக்கும். இப்போ நாங்கள் கொழும்புல பேலியகொடை என்ற இடத்துல இருக்கோம். பேலியகொடை மீன் சந்தை பார்க்குறக்காண்டி வந்திருக்கிறோம். இலங்கையிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு மீன் சந்தை என்ன வந்து இந்த பேலியகொடை மீன் சந்தையை சொல்லலாம். இதுக்கு முதல் காணொலியில் வந்து நீங்கள் பேலியகொடை மீன் சந்தையை பற்றி பார்த்துருப்பீங்க. இலங்கையில் எல்லா பாகத்திலேருந்தும் வந்து அங்கே மீன்கள் வரும். சரியான ஒரு மலிவாக வந்து கொடுத்து கொண்டிருந்தவை. இந்த இடத்துலேருந்து தான் எல்லா பாகங்களுக்கும் அந்த மீன்கள் வந்து போகும். இது ஒரு மத்திய நிலைமையாக வந்து காணப்பட்டோம். மற்றது இப்போ அதுக்கு முன்னாலே வந்து மெனிங் சந்தை வளாகம் பேலியகொடைக்கு வந்திருக்கிறோம். இது வந்து இங்கே முழுக்கமே வந்து இந்த மரக்கரை சந்தையெல்லாம் இருக்குது. சரி, இன்றைக்கு இந்த கொழும்புல இந்த சந்தையில் என்ன மரக்கரைன்ற நிலவரங்கள், என்ன விலைகள் போகுது, இப்போ என்ன மாதிரி அது இருக்குன்ற வந்து உங்களுக்கு இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ள போகிறோம். இப்போ நாங்கள் கீழே போகிறோம் பாருங்க. இது எல்லாமே வந்து வாகன பார்க்கிங்குகள். இதெல்லாம் அந்த வாகனங்கள் எல்லாமே வந்து நிப்பாட்டி வச்சுக்கணும். கூடுதலாக இந்த பார்க்கிங் டிக்கெட் இருக்குது தானே, இதெல்லாம் வந்து டிஜிட்டல் மயமாக ஒரு கார்டு கொடுத்துருப்போம். அது வந்து மணத்தியாளன் எத்தனை மத்தியாளன் என்றதை பொறுத்து வந்து அதுக்கான இதுகள் எல்லாம் போகும். இப்போ மேலே தான் வந்து அது இந்த மார்க்கெட் இருக்குது, மரக்கறி மார்க்கெட் வந்து மேலே தான் இருக்குது. மேலே தான் அப்படியோ போய் கொண்டிருக்கிறோம். கீழ் தடாகத்திலேருந்து இந்த வியாபார நடவடிக்கை எல்லாமே வந்து ஆரம்பிச்சிருக்கு. இதிலேயே வந்து போட்டு விற்று கொண்டிருக்கணும். இதுக்கு மேலே கிட்டத்தட்ட 3-4 தளங்களில் வந்து இந்த மரக்கறி கடைகள் வந்து போட்டிருக்கணும். முடியும் இந்த சைட்டுக்கு தான் இந்த கடைகள் எல்லாமே இருக்குது. இங்கால வந்து நடுவில் பார்க்கிங்கள் பண்ணுற வசதிகள் எல்லாமே இருக்குது. இப்போ மீன் சந்தைக்கு போயிட்டு வந்தாங்களோ அதை விட கொஞ்சம் பரபரப்பு குறைவாக தான் இருக்குது. இதில் கிலோ 500 கிராம் வந்து 100 ரூபா போட்டிருக்கணும் பாருங்க. அதாவது இதில் விலை கிலோ வந்து 200 ரூபா, வெங்காயம் 200 ரூபா, விலைகள் எல்லாமே வந்து எழுதியே போட்டிருக்கணும். கூடுதலாக ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு விலை என்ற மாதிரி இல்லாமல் இவ்வளோ ஆண்டே போட்டிருக்கணும். இதில் வேணுங்க தக்காளி பழம் எல்லாம் வந்து கிலோ 200 ரூபா தக்காளி பழம் போட்டிருக்கணும். இங்கே பூசணி, ஊர் பூசணி அது எல்லாமே வந்திருக்கு. இந்த விலைகளும் இதில் 180 ரூபா போட்டு வச்சுக்கணும். உள்ளி 300 ரூபா அந்த மாதிரி விலைகள் வந்து நாங்கள் கேட்க தேவையில்லை. இதில் பார்த்துட்டு நாங்களே வந்து பெற்றுக்கொள்ளலாம். கூடுதலாக சந்தையண்டா வந்து ஒரே விலை தான் போட்டிருக்கணும். அன்னாசி பாருங்க கிலோ 380 ரூபா போட்டிருக்கணும். நம்ம தொடங்கிக்கிட்டுச்சுன்னா கொஞ்சம் தான் இருக்குண்டு. இதில் பாருங்க இந்த சின்ன மாங்காய் இருக்குல்ல, இந்த குழம்புக்கு போட்டுக்கணும் மாங்காய், இதுகளில் வந்து இந்த இடத்துல விற்க போட்டிருக்கணும். அதோட இந்த கரையில் பார்த்திங்கன்னா கரையில் வந்து உணவுகளும் வச்சுக்கணும். சின்ன சின்ன சோட்டிஸ் கடைகள், டீ கடைகள் எல்லாமே வந்து வச்சுக்கணும். இடம் சரியான ஒரு பெரிய இடம்ன்றபடியாக வந்து நெரிசல் வந்து குறைவாக இருக்குது. மேல் தளங்களில் எல்லாம் வந்து எக்கச்சக்கம் கடைகளும் இருக்குது. அதையும் போய் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். அதோட இந்த மரக்கறிகள் வந்து சரியான ஒரு நீட்டாக வந்து அடுக்கி இருக்கணும். முள்ளங்கி, கரட்டை, இங்கே இந்த இடத்துக்கு வந்து இலங்கையில் எல்லா பாகங்கள்லேருந்தும் மரக்கறிகள் வருது. எங்களை பாருங்க, எங்களோட மரவள்ளி கிழங்கும் இதில் இருக்குது. ஓ, ஒரு இடத்துல ஒரு விலைகள் போட்டிருக்கு. கிழங்கு சில இடத்துல 200 ரூபா போட்டிருக்கு, சில இடத்துல 250 ரூபா போட்டிருக்கு. அப்படி விலைகள் போட்டிருக்கு பாருங்கள். இந்த இடம் வந்து இப்படியோ நீண்டு கொண்டே போகுது. அப்படியே கரை மட்டுமே இருக்குது. அந்த அமைப்பு வந்து இருக்கிற அமைப்பு வந்து நல்லா இருக்குது. நடுவுக்குள்ள கடை 2 சைட்லேயும் வந்து நாங்கள் போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி என்னபடியாக வந்து பெரிய க்ரௌட் இல்லை. எல்லா இடத்துலையும் ஆக்கள் போயினோம். ஆனால் க்ரௌடுன்றது குறைவாக தான் காணப்படுது.
இந்த கட்டிடத்தின் அமைப்பு வந்து வெளியிலேருந்து பார்க்க ஒரு அரை வட்டம் மாதிரி அமைப்பு இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி இப்படி இதால் வளைஞ்சிட்டு மிச்ச கடைகள் வந்து அங்கால பகுதியிலேயும் வந்து இருக்குது. பேர் என்ன? கணேசன்னாவை கண்டிருக்கிறோம். இங்கால இந்த கருவேப்பமில்லை கொத்தமல்லி எல்லாமே வந்து விற்று கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த சந்தையின் அமைப்பு என்ன மாதிரி காணப்படுது? அமைப்புண்டா இப்போ கீழே என்னது மேலே என்னது? மேலே வந்து எல்லாம் வந்து வாழைப்பழம், அப்போதோடம், பப்பாளிக்காய். அப்போ மரக்கறி வந்து கீழே தான்? மரக்கறிலாம் கீழே. கீழே எங்கே இருந்து உங்களுக்கு இந்த மரக்கறி எல்லாம் வாரது? அந்த பக்கம் ராகல், உடும்பு சோழல், ஐப்ரஸ். யாழ்ப்பாணத்துலேருந்து வாரம் இல்லையா? வாரம் என்னென்ன வாரம்? யாழ்ப்பாணத்துலேருந்து என்னென்ன வாரம் உங்களுக்கு? தேங்காய் வருது, தேங்காய், மரவள்ளி, கிழங்கு எல்லாமே வந்து வருது. என்ன விலை குறைவா இந்த சந்தையில் வந்து? அவ்வளோ விலை குறை, விலை கூட. ஆனால் எங்களுக்கு பார்க்க பெருசாக தெரியலே. இப்போ யாழ்ப்பாணத்தில் விற்கிற விட இங்கே விலை குறைவா மாதிரி தான் கிடக்கு. விலை குறைவாக கிடக்கு. இப்போ கிழங்கு எல்லாம் 200 போட்டிருக்காங்க. வெங்காயம் எல்லாம் 200 போட்டு வச்சுக்கிறாங்க. அங்கே 400 300 இல்லை போகுது. கிழங்குல என்னென்ன வகை இருக்கு? 100 கிழங்கு. இங்கே என்னென்ன கிழங்கு வாரது? புத்தளம். வெளிநாடுலையும் வருது என்ன? பாகிஸ்தான், இந்தியா. வெங்காயம் எல்லாம் பாகிஸ்தான். சாப்பாடை பொறுத்து தெரியும் என்ன சாப்பிட்றத பார்க்க. உங்களுக்கு ரொம்ப இல்லாம இருந்து வர்றது? பக்கத்துல இருந்து வர்றது. எவ்வளோ காலமா நீங்க வியாபாரம் செய்றீங்க? 40 வருஷமா வியாபாரம் செய்யறீங்க. இந்த சந்தையின் சிறப்புண்டா என்ன சொல்லலாம்? சிறப்புண்டா என்ன சொல்லலாம்? நல்லா. எத்தனை மணிக்கு தொடங்கும் இந்த சந்தை? 12 மணிலேருந்து இப்படி இரவு 12 மணிலேருந்து ராவு 12 மணிலேருந்து எத்தனை மணி மட்டும் இருக்கு இந்த சந்தை? 6 மணி. ஆனால் இப்போ ஆச்சு 9 மணி ஆகுது. அந்தி 6 மணி. அப்போ கொஞ்சம் தான் நிற்கிற 6 மணி மணி நிற்பீங்க நீங்கள்? எல்லாம் முடிச்சுட்டு போயிடுவீங்களா? விரும்பி நேரத்துக்கு போகலாம். வியாபாரங்கள் ஓகே இருக்கா? இப்போ இதுக்கு முதல் பொருளாதார பிரச்சனைக்கு முதல் இருக்கிறத விட இப்போ கொஞ்சம் ஓகே சனங்கள் வேண்டுறதா சாமான எல்லாம்? சரி. இந்த ஆட்சி மாறினதை என்னத்தை பற்றி நினைக்கிறீங்க? ஆட்சி மாறின நல்லமா? நல்லா, பிரச்சனை இல்லை. போக தான் தெரியும் என்ன. சரி. இப்போ மேலே அடுத்த மாடியில் வந்து பழங்கள் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, பழம் மட்டும் பழம் இருக்கு. பழம் இருக்கு. ஆனால் வாகனங்கள் எல்லாம் மேலே போய்கொண்டு இருக்கு. போயிலும். ரைட். சரி, ஓகே. மேலே ஒரு போய் பாவம் என்ன. சரி, நன்றி. ஓகே நன்றி. 150 ரூபா. விலைகள் கூடுதலான மரக்கறிகளுக்கு வந்து விலையில் எழுதி போட்டிருக்கணும். வந்தீங்கன்னா மரக்கறி வேண்டி களைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டீ மற்றது சோட்டிஸுகள் சாப்பிடலாம். எனக்கு இந்த கடையை பார்த்தோன்னே ஏதாவது ஞாபகம் வருதா? என்ன ஞாபகம் வருது? வீடியோக்கு இல்லைடா, நான் ஒன்றுமே சொல்லல. அவளை அப்படிதான் நினைச்சிருப்பான். கொஞ்சம் கவனமா இதுக்குள்ள விழுந்தா சரி, அவ்வளோதான். இங்கால பகுதியிலேயும் வந்து மரக்கறி கடையெல்லாம் இருக்குது. கீழே முழுக்களுமே வந்து மரக்கறியாம். இந்த மேலே பார்த்தீங்கன்னா மேலே வாகனங்கள் போய் கொண்டிருக்கு. மேலே வாழைப்பழம் பழங்கள் இருக்கின்றவை. நாங்கள் மேலேயும் போய் இருக்கா காட்டுவோம். முதல் முறையாக நான் இந்த இடத்துக்கு வந்துக்கிறேன். அப்போ நீங்களும் கணக்கு பேர் வந்து முதல் முறையாக என்ன மாதிரி பார்ப்பீங்க. இப்போ உங்களுக்கும் வந்து இந்த அனுபவம் என்ன மாதிரி இருக்குன்னு நானும் பகிர்ந்து கொள்கிறேன். நாங்கள் அந்த சந்தையின அடுத்த பக்கத்துக்கு வந்துருக்கிறோம். இதில் வியாபாரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கு. கூடுதலாக அங்கால பகுதியில் அந்த மரக்கறிகள் மலிவண்டா பார்த்தீங்கன்னா தம்புள்ளையில் தான் மரக்கறிகள் வந்து மலிவாக இருக்கும். தம்புள்ளை தான் பிரதான அந்த ஒரு மத்திய சந்தை என்று சொல்லலாம் மரக்கறிக்கு. இங்கால பகுதியில் கொழும்புல பிரதானமாக சில்லறை விலைகள் மொத்த விலைகள் எடுக்கிறேன் நான் வந்து இந்த இடத்துல பெற்றுக்கொள்ள. ஓகே பெற்றுக்கொள்ளலாம். அப்படியே வந்து நீண்டு கொண்டே இருக்குது. ஆனால் என்னதான் கணக்கு பேர் வந்து கணக்கு வியாபாரங்கள் நிலையங்கள் இருந்தாலும் வந்து இந்த ஒரு இடத்துல வந்து ஆக்கள் அவ்வளோ குவியலை. ஏன்னா வந்து அது அமைப்பு அப்படி இருக்கிறபடியாக வந்து பெரிய க்ரௌடு ஒரு இடத்துல குமியலை. இந்த கரை ஃபுல்லாகவே வந்து எக்கச்சக்க கடைகள்லாம் இருக்கு. மீன் சந்தைக்கு போயிட்டு வந்து நாங்கள் மீன் சந்தையில் வந்து சரியான ஒரு சத்தமாக இருந்தது. இங்கே பெருசாக வந்து அந்த சத்தங்கள் இல்லை. அங்கே கூடுதலாக அந்த கூவினம்
கூறு விப்பினம். இங்கே அப்படி இல்லை. இங்கே விலைகள் எல்லாமே வந்து எழுதி போட்டிருக்கிறபடியாக வந்து விலைகளை பார்த்துட்டு கூடுதலாக வேண்டி வேணும். அப்படி இல்லாட்டி அவைகள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கூடுதலாக இந்த இடத்துல வந்து நிலத்தில் போட்டு விற்கிறத வந்து காண முடியுமா இருக்கும். கொண்டு வந்து தரப்பாலில் போடணும். அப்படி இல்லாட்டி பேக்குகளில் கட்டினோம். அப்படி இல்லாட்டி பட்டியலில் அப்படியோ கட்டி விற்பனை செய்யணும். நல்ல பெரிய தேசம். எங்களுக்கு நடந்து நனைஞ்சு இப்போவே லைட்டாக களைச்சிட்டு இப்போ கீழ் ஃப்ளோர்லாம் நிற்கிறோம். மேலே ஏனி தான் போகணும். இந்த கட்டிடத்தின் அமைப்பு பார்த்தீங்கன்னாவே அதுவே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. நாங்கள் மேலே அந்த பழக்கடைகள் அதில் பார்க்குறக்காண்டி போய்கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து பழங்கள் விற்கிற பகுதிக்கு வந்துட்டோம். பாருங்கள், எல்லாமே வந்து லொட்டாக தான் வச்சுக்கிறோம். அப்படியே மொத்த விற்பனை தான் கூடுதலாக இடம்பெறது. இங்கே வந்து தர்பூசணி, மற்றது அங்கே வந்து வாழை தாறுகள், கரும்புகள், அன்னாசி எல்லாம் வந்து அப்படியே குவிச்சு வச்சுக்கிறேன் பாருங்க லொட்டா. கூடுதலாக இங்கே பகுதியிலேருந்து மொத்த வியாபாரங்களுக்கு தான் கொடுப்பினோம். மாம்பழம், பப்பாசி, விளிம்பிலிக்காய் அப்படி எல்லாமே வந்து இந்த இடத்துல காணப்படுது. இதில் பாருங்க குவாவோ, வில்வம்பழம், இதெல்லாம் வில்வம்பழம். கீழே இந்த மரக்கறிகள் இருந்த மாதிரி மேலே பெருசாக வந்து பழங்கள் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் தான் கடைகள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து இலங்கையில் வந்து பழங்களும் வந்து சரியான ஒரு விலை. கூடுதலாக உள்ளூர் இந்த வாழைப்பழம், மற்ற தர்பூசணி தான், அன்னாசி அதெல்லாம் வந்து கூடையாக காணக்கூடிய மாதிரி இருக்குது. மிச்ச பழம் எல்லாம் குறைவு தான். சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்துட்டோம். நடந்துருங்க தான் களைச்சி போயிட்டு கொஞ்சம் வேலைக்கு வந்துருக்கணும். சந்தை என்றாலே வந்து விடிய 1 மணிக்கு தொடங்குற சந்தைக்கு 6 மணி 8 மணிக்கு வந்துட்டா என்ன நேற்று என்ன சொன்னீங்க? 6 மணிக்கு வலிக்கிறோம். எல்லாம் பழகிட்டாங்க. எல்லாரும் வீடியோக்கு போய் சொல்ல பழகிட்டாங்க. இவன் தான் கடைசியால விடிய வேலைக்கு வந்து இப்படித்தான் ஒரு இடத்துக்கு போறேன்னா இப்படித்தான் ஆகுது, போய்கொண்டிருக்கு. ஆனா இரவு சாமப்பை மேல திரிவாங்க. 1 மணி 2 மணி வந்து நித்திர வருதுல நித்திர வருது. போற ஆளு வர்றான். சரி, அவ்வளவுதான். கொழும்புல நாங்களும் பார்க்கணும் வந்து நாங்களும் முதல் முறையா பார்க்குறோம். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து காட்டி கொண்டு நாங்கள் ஒரு புதுவித அனுபவமாக இருக்குமென்னு நம்புறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம்.